السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: وكذلك جعلنا لكل نبي عدوا من المجرمين وكفى بربك هاديا ونصيرا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم عن ربيعة بن عباد رضي الله تعالى عنه قال: يا أيها الناس قولوا لا إله إلا الله تفلحوا. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே உலகை பொறுத்தவரை ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு தனிப்பட்ட நிறுவனமோ அல்லது ஒரு மனிதருடைய கருத்தோ சித்தாந்தமோ திடீரென அது ஒரு உயர்வை அடைகின்ற பொழுது, திடீரென ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை காணுகின்ற பொழுது, அதனை வரவேற்பதற்குண்டான அல்லது அதனை குறித்து பெருமைப்படுவதற்குண்டான பல மக்கள் இருந்தாலும் கூட அதனை எதிர்ப்பதற்கும் அதனை விமர்சிப்பதற்கும் பல மக்கள் உண்டு என்பது உலகத்தில் நாம் காணக்கூடிய யதார்த்தமான ஒரு நிகழ்வு. எல்லா விஷயத்தையும் எல்லாருமே ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணு அப்படின்னு தான் உலகத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. பலர்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு செயல், சிலர்களுக்கு அதற்குண்டான மாற்று கருத்தாகவும் அதற்குண்டான எதிர்ப்பாகவும் சில மக்கள் இருப்பதை உலகத்தில் நாம் எல்லா நிகழ்விலும் நாம் யதார்த்தமாக காண முடியும். அதுபோன்றுதான் உலகில் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, மக்களுடைய வாழ்வை சீர்படுத்துவதற்காக உலகத்தில் பல்வேறு விதமான சமயங்கள் தோற்றுவிக்கப்பட்டாலும் அதில் குறிப்பாக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்னலம் பெருமானாரினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் அது அதனுடைய இலக்கை நோக்கி, அது அதனுடைய இலட்சியத்தை நோக்கி மிகச் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. தெளிவாக சொல்வதானால் எந்த ஒரு மார்க்கத்தை, எந்த ஒரு சமயத்தை இதுவரையிலும் பலர்கள் சிறுபான்மை என்று கூறி வந்தார்களோ, அந்த ஒரு மார்க்கம் ஒரு பெரும்பான்மைக்குண்டான ஒரு சூழலுக்கு மாறுகின்ற பொழுது, மாறுவதற்குண்டான சூழல் ஏற்படுகின்ற பொழுது, அந்த மார்க்கத்தின் மீது சொல்லப்படக்கூடிய அவதூறுகள், அந்த மார்க்கத்தை பின்பற்றுவர்கள் மீது பரப்பப்படக்கூடிய விஷமமான கருத்துக்கள் அது மிக அதிகமாக பரவி வருவதை நம்மால் காண முடியும். இது இன்று மட்டுமல்ல. இஸ்லாத்தின் மீது உண்டான வெறுப்பு என்பது, இஸ்லாத்தின் மீது உண்டான அவதூறுகள் என்பது இன்று மட்டுமல்ல. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தனிப்பட்ட ஒரு மனிதராக போராடி
சிறுக சிறுக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் மக்கத்து குஃபார்களிடமிருந்து அவர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் தன் பக்கம் ஈர்க்க துவங்கிய பொழுது இஸ்லாத்தை குறித்து நாம் என்னவோ நினைத்தோம், ஆனால் இப்படி வேகமாக பரவுகிறது என்று ஆதங்கம் கொண்ட அன்றைய மக்கத்து குஃபார்கள் அவர்கள் செய்த முதல் பணியும் அதுதான். இந்த இஸ்லாத்தை முடக்க வேண்டுமா, இந்த இஸ்லாத்தை நாம் அழித்து விட வேண்டுமா, இல்லாமல் ஆக்க வேண்டுமா, இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் என்னென்ன வன்மங்களை எல்லாம் என்னென்ன அவதூறுகளை எல்லாம் பரப்ப முடியுமோ அத்தனையும் செய்து ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதனை மிக திறம்படவும் செய்தார்கள். அல் குர்ஆன் கண்மணி நாயகத்திற்கு இஸ்லாத்தை பரப்ப துவங்கிய அந்த சூழலில் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேர்விட்டு விருட்சமாக பரவி வரக்கூடிய அந்த சூழலில் கண்மணி நாயகத்திற்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுத்தார்கள். அண்ணலும் பெருமானாரை குறித்து மக்கத்து மக்கள் மட்டுமல்ல, மக்கத்திற்குள்ளாக யார் யாரெல்லாம் வருவார்களோ, வருகை தருவார்களோ, குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலங்களில் எல்லா தரப்பு மக்களிடமும் முஹம்மதை குறித்து நாம் ஒரு அவதூறை, ஒரு விஷமத்தை, ஒரு பொய் கருத்தை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும், கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற மிக தெளிவான திட்டமிடலோடு செயல்படுத்தினார்கள் என்பதை அல் குர்ஆன் திருமறையுடைய பல்வேறு இடங்களில் அண்ணலும் பெருமானாரை குறித்து அவர்கள் என்னென்னவெல்லாம் அவதூறுகள் பரப்பினார்கள் அல்லாஹ் திருமறையை சொல்லித் தருவான். திருமறை பேசும், யா அய்யுஹல்லதி நுஸ்ஸில அலைஹி ذிக்ர் இன்னக லமஜ்னூன். மக்கத்து குஃபார்கள் பிற மக்களிடம் சொன்னார்களாம், மக்களே, நுஸ்ஸில அலைஹி ذிக்ர், யாரின் மீது வேதம் இறக்கப்பட்டிருக்கின்றதோ அவரை நீங்கள் எல்லாம் புனிதராக பார்க்காதீங்க, அவரை நீங்கள் எல்லாம் ஒருபோதும் புனிதராக பார்க்காதீர்கள். ஏன் தெரியுமா? இன்னக லமஜ்னூன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சொன்னார்கள். அல்லாஹ் சொல்றாங்க, சொன்ன வார்த்தையே இன்னக லமஜ்னூன், அவர் பைத்தியக்காரர். எனவே அவர் எனக்கு வேதம் வந்தது, இறைபுறத்திலிருந்து வஹி வந்தது என்று உங்களுக்கு எதையெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் ஏத்துக்காதீங்க, பின்பற்றாதீங்க, அவர் பின்பற்றுவதற்கு தகுதியற்றவர். திருமறை இன்னும் பேசுகின்றது, மாநபியை குறித்து மக்கத்து குஃபார்கள் என்ன சொன்னார்கள்? வகாலல் காஃபிரூன், வகாலல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்கள் மிக அழகாக சொன்னார்கள். என்ன? ஹாதா சாஹிருன் கذாப், ஹாதா சாஹிருன் கذாப், இந்த முஹம்மது இருக்கின்றாரே இவர் சூனியக்காரர், பொய்யர். சாஹிருன் கذாப், இவர் சூனியம் செய்பவர், பொய்யரும் கூட. எனவே இவரது கருத்தை நீங்க ஏத்துக்காதீங்க. சொல்றது அவர் சொல்றப்ப நல்ல மாதிரி இருக்கும், ஃபாலோ பண்ணாமன்னு தோணும், ஏண்டா ஒரு சூனியக்காரர் அப்படித்தான் இருக்கும், பின்பற்றாதீங்க. وَلَقَدْ نَعْلَمُ أَنَّهُمْ يَقُولُونَ إِنَّمَا يُعَلِّمُهُ بَشَرٌ. அவர் சொல்றாரு, நான் இறைபுறத்திலிருந்து எனக்கு வஹி வருகின்றது, அதை தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்கின்றார். ஆனால் ஒருபோது நம்பாதீங்க. இன்னமா யுஅல்லிமுஹு பஷர், அவருக்கு சொல்லித் தருவதெல்லாம் நம்மை போன்ற ஒரு மனிதன் தான். அவர் இறை வாக்கையெல்லாம் உங்களுக்கு சொல்லவில்லை, அவரும் ஒரு மனிதரிடத்திலிருந்து கேட்டு அதான் உங்களுக்கு சொல்றாரு. யார் அதை ஃபாலோ பண்ணாதீங்க, பின்பற்றாதீங்க. கண்மணி நாயகத்தை குறித்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவதூறுகளாக, விஷம கருத்துக்களாக மக்களுடைய மனதில் அவரை குறித்துண்டான வெறுப்புகள் விதைக்கப்படுவதற்கு இவைகளெல்லாம் பயன்படுமோ அப்பேற்பட்ட எல்லா கருத்துக்களையும், நச்சு கருத்துக்களை, எல்லா விஷம கருத்துக்களையும் மிக தெளிவாக மக்கத்து குஃபார்கள் செய்தார்கள். காரணம், இந்த இஸ்லாம் வளர்ந்து விடக்கூடாது, இந்த இஸ்லாம் பரவிவிடக்கூடாது. அதற்குண்டான முட்டுக்கட்டையாக, தடையாக நாம் இருக்க வேண்டும். இது போன்ற விஷம கருத்துக்களை பரப்ப வேண்டும். மிக தெளிவாக திட்டமிட்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ரபீஅத் பின் உபாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க சொல்கிறாங்க, நான் ஐயாமுல் ஜாஹிலியாவிலிருந்து நான் அப்பொழுதுதான் இஸ்லாத்திற்கு மாறினேன்.
ஐயாமுல் ஜாஹிலியாவிலிருந்து அப்பொழுதுதான் இஸ்லாத்திற்கு மாறி இருக்கின்றேன். இஸ்லாத்திற்கு வந்தது கூட இன்னும் யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு வேளையில் ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜாஹிலியத்தி ஃபீ சூகின் தில் மஜாஸ். ஐயாமுல் ஜாஹிலியா காலம்தான், இன்னும் இஸ்லாம் முழுவதுமாக பரவவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வேளையில் நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தேன். எங்கன்னு சொன்னா தில் மஜாஸ் என்று சொல்லக்கூடிய கடை தெருவில் பஜாரில் நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் பார்த்தேன். அந்த கடை தெருவில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? அவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடை தெருவிற்கு வரக்கூடிய மக்களை, யா அய்யுஹன்னாஸ், மக்களை என்று அழைத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், என் மக்களே, என் இனமே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை சொல்லுங்கள், துஃப்லிஹு, நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த கடை தெருவிற்கு பஜாருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களை பார்த்தும் நபிகள் பெருமானார் இதே வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். உபாதா ரலியல்லாஹு ஆச்சரியமா சொன்னாங்க, வன்னாஸ் முஜ்தமிஊன அலை, நபிகள் பெருமானாருடைய இந்த சொல்லை கேட்டு மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் முன்னோக்கி வர்றாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒன்று திரண்டு வருகின்றார்கள். ஆனால் அதே வேளையில் இப்படி ஒரு மனிதரை பார்த்தேன். வராஹு ரஜுலுன் வதீஅல் வஜ்ஹ், நபிகள் பெருமானாருக்கு பின்பாக நபிகள் பெருமானார் ஒரு இடத்தில் இருந்து மக்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். மக்கள் ஒன்று கூடி வருகின்றார்கள். அதே வேளையில் நபிகள் பெருமானாருக்கு பின்பாக மற்றொரு மனிதர், யார்? வதீஅல் வஜ்ஹ், முகம் பிரகாசமான அதிகமான முடிகளுடைய ஒரு மனிதர் நின்று கொண்டு அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இன்னஹு சாபிஉன் காதிபுன். நபிகள் பெருமானார் சொல்றாங்க, மக்களை இஸ்லாத்தை நோக்கி வாருங்கள், வெற்றி பெறுவீர்கள். ரசூல் சொல்லி முடிக்க, ரசூலுடைய சொல்லிருக்கு அடுத்து பின்னால் இருந்து ஒரு மனிதர் சொல்றாரு, இன்னஹு சாபிஉன் காதிபுன், மக்களே, இவர் மதம் மாறியவர், இவர் ஒரு பொய்யர், இவர் பேச்சுக்கள் நீங்க யாரும் மதம் மாறிடாதீங்க. இவர் ஒரு புதிதாக ஒரு மதத்தை உருவாக்கியவர், இவரே மதம் மாறியவர். அது மட்டுமல்ல, இவர் ஒரு பொய்யரும் கூட. எனவே இவரின் பேச்சை கேட்டு நீங்கள் யாரும் மதம் மாறிடாதீர்கள். ரசூலுல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. பின்னாடி இருந்து இவர் சொல்றாரு, அவரே பொய்யரு, நீங்க யாரும் ஒரு பேச்சை கேட்காதீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் மக்களிடத்தில் சென்று விசாரித்தேன். ஃபஸஅல்து அன்ஹு, இப்படி முஹம்மது ரசூலுல்லாஹ் மக்களை எல்லாம் நன்மையின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்க, ரசூலின் பின்னால் ஒரு மனிதர் இப்படி சொல்கின்றாரே, இவர் யார் என்று விசாரித்தேன். மக்கள் சொன்னார்கள், ஹாதா அம்முஹு அபூ லஹப், ஹாதா அம்முஹு அபூ லஹப், அவர் வேறு யாரும் அல்ல, நபியினுடைய சிறிய தந்தை அபூ லஹப் தான் என்றார்கள். நபியின் சிறிய தந்தை அபூ லஹப் தான் என்றார்கள். ஹரத் ரபியா ரலியல்லாஹு சொல்றாங்க, யத்பஉஹு ஹைஸு ஸஹப, ஒரு இடத்தில் மட்டுமல்ல, இந்த துல் மஜாஸில் பார்த்தா இங்கு மட்டுமல்ல, யத்பஉஹு ஹைஸு ஸஹப, நபிகள் பெருமானார் எங்கெல்லாம் சென்று இஸ்லாத்தை பரப்புவார்களோ அங்கெல்லாம் பின்தொடர்ந்து சென்று அபூ லஹபுடைய வேலை இதே வேலை. அவரே ஒரு பொய்யர், அவரே மதம் மாறி, அவர் பேச்சையை கேட்குறீங்க. ஆக ஒரு இஸ்லாம் அது துளிர் விட்டு விடக்கூடாது, அது விருட்சமடைந்து விடக்கூடாது என்பதற்காக கண்மணி நாயகத்தின் காலத்திலேயே எவ்வளவு தூரங்கள் அன்றைய குஃபார் குறைஷிகள் மக்கத்து தலைவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை இது போன்ற பல்வேறு விதமான வரலாறுகள் நமக்கு முன்னின்று சாட்சியாக பாருகின்றது. அன்றைய குஃபாருடைய விதைகள், அவர்கள் வாரிசுகள் இன்றளவும் நாம் சமீபத்திய காலங்களில் சந்தித்து வந்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள், இஸ்லாம் வாளால் பரவியது, இஸ்லாமியர்கள் அதிகமான பெண்களை மனமுடிச்சுக்கிறாங்க, அல்லது முஹம்மது ரசூலுல்லாவை இழிவாக வரைதல், இப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த ரீதியிலெல்லாம் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த முடியுமோ
இஸ்லாத்தை மக்களுடைய உள்ளங்களில் தவறாக பரப்ப முடியுமோ, விதைக்க முடியுமோ அத்தனையும் செய்தவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் வாழக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டு, குறிப்பாக மீடியாவிற்குண்டான வளர்ச்சி என்பது மிக ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் ஒரு கருத்தை நாம் மிக இலகுவாக ஒரு சமயத்தில் பல லட்சம் மக்களுடைய உள்ளங்களில் கொண்டு போய் விதைப்பதற்கு மீடியா இன்றைய உலகத்தினுடைய தவிர்க்க முடியாத சாதனம் என்பதை புரிந்து கொண்ட அந்த கயவர்கள், அந்த எச்சங்கள் தொடர்ந்து சமீபத்திய காலங்களில் இஸ்லாத்தின் மீது, இஸ்லாமியர்கள் மீது சினிமாவின் மூலமாக என்னென்ன கட்டுக்கதைகளை எல்லாம், என்னென்ன புனைகளை எல்லாம், தங்கள் உள்ளங்கள் இருக்கக்கூடிய அத்துணை கைமைத்தனங்களையும் மக்களுக்கு படம் காட்டுவதாக தொடர்ந்து சமீபத்திய காலங்களில், அதில் குறிப்பாக கடந்த வாரம் திரையிடப்பட்ட ஒரு திரைப்படம் நாம் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம். உண்மையிலேயே இராணுவ வீரர்கள் போற்றப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும், அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. சென்னை தாம்பரத்தை சார்ந்த ஒரு இராணுவ வீரராக இருந்து அதில் உயர் பதவி மேஜருக்கு வந்திருக்கிறார். முகுந்த் வரதராஜன் அவரின் இழப்பு, அந்த இழப்பின் மூலமாக அந்த குடும்பம் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள், எனவே அவரை குறித்து நான் படம் எடுக்கின்றேன் என்கின்ற பெயரில், அவரை பெருமைப்படுத்த போகின்றேன் என்கின்ற பெயரில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வரலாறை சொல்வதாக நினைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தை, ஒட்டுமொத்த ஒரு சமூகத்தை எவ்வளவு தூரங்கள் தனது மனங்களில் இருக்கக்கூடிய ஒன்மங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு எவ்வளவு தூரங்கள் சிறுமைப்படுத்த முடியுமோ அந்த சமுதாயத்தை எவ்வளவு தூரங்கள் சிறுமைப்படுத்தி இருக்கக்கூடிய, கேவலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம். மீண்டும் மீண்டும் தொப்பி அணிந்தவர்களையும் தாடி அணிந்தவர்களையும் தீவிரவாதிகளாக, இந்த நாட்டுக்கு என்றுமே அவர்கள் தேசபக்தியோடு வாழ மாட்டார்கள், இந்த தேசத்திற்குண்டான விரோதிகளாகவே மீண்டும் மீண்டும் காட்டக்கூடிய அந்த கயவர்களுடைய எச்சத்தனத்தில் மீதுதான் இந்த ஒரு படமும். அந்த கதையின் சூழல் காஷ்மீரை சுற்றி, காஷ்மீர் மக்களை சுற்றி நடக்கின்றது. குறைந்தபட்சம் அந்த காஷ்மீர் மக்களுடைய வாழ்க்கையாவது உண்மையான முறையில் காட்டியிருக்கலாம். குறைந்தபட்சம் அந்த காஷ்மீர் மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள், அவர்கள் படக்கூடிய அவஸ்தைகள் என்ன, அதையும் உண்மையாக காட்டியிருக்கலாம். அந்த மக்களை கூட மென்மேலும் இழிவுபடுத்தக்கூடிய ரீதியில் எவ்வளவு தூரங்கள் அதில் வன்மங்களை கக்கியிருக்கிறார்கள் என்பதற்கு நிறைய அத்தாட்சிகள். அதாவது ஒரு வீரர் இறந்துட்டாரு, அவருடைய குடும்பம் இன்னைக்கு சிரமப்படுது என்று காட்டுவதற்கு முன்வந்திருக்கக்கூடிய இன்றைய மீடியா, அந்த இயக்குநர்கள், அந்த தயாரிப்பாளர்கள், காஷ்மீர் மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, அவருடைய வாழ்க்கையின் தராதரம் என்ன, அதை காட்ட முன் வரலாமா? அந்த மக்களுக்காக உண்மையாக இருந்திருக்கலாமே. தரவுகள் சொல்லித் தருகின்றது. காஷ்மீர் மக்களுடைய வாழ்க்கை என்ன, தரவுகள் சொல்லுகின்றது. உலகத்தில் வேறு எங்குமே கேள்விப்பட்டிருக்காத அல்லது பயன்படுத்த முடியாத ஒரு வார்த்தை. நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கணவன் இறந்துட்டா மனைவி விதவை. ஆனால் அரை விதவை காஷ்மீர் மக்களுக்கு மட்டுமே சொந்தம். அரை விதவை என்கின்ற வார்த்தை வேறு யாருக்கும் இல்லை, காஷ்மீர் மக்களுக்கு மட்டுமே சொந்தம். அது என்ன அரை விதவை? அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் இராணுவமும் சந்தேகத்தின் பெயரில் திடீரென இஸ்லாமிய இளைஞர்கள் அழைத்துக் கொண்டு செல்வார்கள். விசாரிக்கின்றோம் என்ற பெயரில், விசாரணை என்ற பெயரில் விசாரணைக்கு சென்ற அந்த இளைஞர்கள், அந்த குடும்பத்தினுடைய தலைமையில் உள்ளவர் திரும்ப வரவே மாட்டார். 10 வருடங்கள், 20 வருடங்கள், 25 வருடங்களை கடந்தும் விடை தெரியாத, கனவு இருக்கான்னு தெரியணும், இல்லைன்னு தெரியும், சிறையில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டா ஒரு சந்தோஷத்தோடு இருந்துருவாங்க.
அல்ல இல்லைன்னு தெரிஞ்சுட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்குவாங்க. எதுவுமே சொல்லப்படாது. அழைத்து கொண்டு சொல்வதோடு சரி. அவர் இருக்கிறாரா, அவர் குற்றம் நிரூபிக்கப்பட்டதா, நிரூபிக்கப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டதா, அல்லது கொன்று விட்டாரா, எதுவுமே தெரியாது. எந்த பதிலும் வராது. அந்த பெண்ணின் நிலைமை. எனவே நடுநிலையாளர்கள், மனித நீதியை போற்றக்கூடியவர், அவங்க கொடுத்த பேரு அரை விதவைகள். கணவனை குறித்த எந்த ஒரு தகவலும் அறியப்படாத ஒரு சூழலில் 20 வருடங்கள், 20 வயது, 25 வருடங்களை கடந்து வாழக்கூடிய கிட்டத்தட்ட இந்த அரை விதவைகளாக மட்டும் காஷ்மீரில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. தகவல் சொல்லுது. அங்க இருக்கக்கூடிய இராணுவமும் காவல்துறையும் செய்யக்கூடிய அடாவடித்தனங்கள். ஐநா சபையில் வருத்தப்படுறாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெண்கள் 7 வயது முதல் 70 வயது வரை உள்ள பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. 7 to 70 வயது வரை. இதில் கொடுமை என்ன தெரியுமா? ஒரு இளம் பெண்ணை காவல்துறையோ இராணுவமோ கூப்பிட்டு கொண்டு போகும். அப்படி வர மறுக்கிறது, அவன் கூப்பிட்டா உடனே போகணும். அதுக்கு பேர் தேசபக்தி. வர மறுத்து அவன் தேச விரோதி. ஒரு கன்னி பெண்ணை அழைச்சிட்டு போற எந்த காரணம் கிடையாது. அவன் ஆசைக்கு உடன்பட்டால் அதன் பேர் தேசபக்தி, இல்லை எனில் தேச விரோதி. எத்தனை கயமத்தனங்களை காஷ்மீர் மக்களுக்கு விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. அதனை குறித்த வரலாறுகளை எல்லாம் விட்டுவிட்டு அதில் காட்சிப்படுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சோசியல் மீடியா பகிர்றாங்க. கொஞ்சமேனும் அதாவது மனதில் இரக்கம் உள்ளவங்க, என்னவா இப்படி யாரெல்லாம் இவங்க அழைச்சிட்டு போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தீவிரவாதிகளாக மாறி போயிட்டாங்க. இவங்க சொல்றாங்க, இவன் கூப்பிட்டு போனா தண்டனை கொடுத்தானா கொண்டானா எதுவும் தெரியல. ஆனா படத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறாங்கன்னா இப்படி அழைத்து சென்றவர்கள் தீவிரவாதிகளாக மாறி போயிட்டாங்கன்னா, ஆனா குடும்பத்துக்கு தெரியல, இன்னும் தேடி இருக்கிறாங்க. ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை ஒரு தொப்பியும் தாடியும் அணிந்தவரை எவ்வளவு தூரங்கள் இழிவாக காட்ட முடியுமோ, இந்த தேசத்திற்கு ஆபத்தானவனால் சித்தரிக்க முடியுமோ அத்தனையும் திறம்பட செய்து வைக்கின்றது இந்த திரைப்படம். அது மட்டுமல்ல, நாம் ஏன் இவ்வளவு தூரங்கள் இதை நாம் இது பாசிசத்தினுடைய எச்சம்தான் என்று சொல்கின்றோம் தெரியுமா? தேசபக்தி, நாம் எல்லாம் பள்ளிக்கூடங்களை சுதந்திரம் கொண்டாடி இருப்போம், அல்லது தேசத்தினுடைய பக்தியில வீர உரை பேசியிருப்போம். அந்த உரையுடைய முடிவில் என்னங்க சொல்லுவோம்? தேசபக்தியை வளர்க்க நாம் என்ன கோஷம் போட்டிருப்போம்? ஜெய்ஹிந்து கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜெய்ஹிந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்கேயேனும் ஜெய்பங் பஜ்ரபலி ராணுவனுடைய கோஷமாக இருந்திருக்குதா? இந்த படத்தில், திரைப்படத்தில் ராணுவ வீரர்களுடைய கோஷமாக வச்சிருக்கிறாங்க ஜெய்பங் பஜ்ரபலி. இது ராணுவனுடைய கோஷமா? அதே மறுபக்கம் இஸ்லாமிய இடத்தை தீவிரவாதிகளுடைய கோஷமாக ஆசாதி. ஆசாதி யார் போட்ட கோஷம்? சிஏஏ போராட்டங்களில், அடக்குமுறை ஒடுக்குமுறை போராட்டங்களில் சிறுபான்மையின மக்கள் போட்ட கோஷம் ஆசாதி. அந்த கோஷத்தை தீவிரவாதிகளுடைய கோஷமாகவும் இராணுவத்தினுடைய கோஷமாக ஜெய் பஜ்ரங் பலி. எந்த நாட்டில் நாம பார்த்துருக்கிறோம்? ஆக மிக தெளிவாக பாசிசம் எந்த விஷக்கருத்தை, விஷமத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த மீடியாவை பயன்படுத்தி நினைத்ததோ அதை மிக தெளிவாக ஒரு திரைப்படத்தின் மூலமாக தனது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷக்கருத்துக்களை, வன்மங்களையும் திரைப்படமாக கட்டியிருக்கின்றது. இந்த திரைப்படத்தை கண்ட மாற்று மத சகோதரர்கள் பல பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? ஒற்றை வரையில் சொல்லிட்டாங்க, இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை கதாநாயகி மட்டும் வரக்கூடிய காட்சிகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த படமும் இஸ்லாமிய வெறுப்பு. கதாநாயகி திரையில் தோன்றக்கூடிய காட்சிகளை தவிர்த்து விட்டால் அந்த படத்தில் எஞ்சி இருப்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய விரோதம். இது மட்டும்தான் படத்தில் இருக்குது, வேற எதுவும் இல்லை. இன்னொரு சகோதரர் சிவா என்கின்ற ஒரு சகோதரர், அவர் நேற்று முகநூலில் பதிவிட்டிருக்கிறார்.
நான் எந்த ஒரு திரைப்படத்தையும் 2-3 தினங்களில் பார்த்து விடுவேன். ஆனால் தீபாவளி ஹாலிடே என்பதனால் டூருக்கு போயிட்டேன், வந்து தான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனால் பாசிசம் எப்பொழுது ஆதரவு தெரிவித்ததோ அப்பொழுதே முடிவு செய்து விட்டேன், இனிமேல் இந்த படத்தை பார்க்க கூடாது. பாசிசம் எப்பொழுது ஆதரவு தெரிவித்ததோ அப்பொழுதே முடிவு செய்து விட்டேன், இந்த படத்தை பார்க்க கூடாது. காரணம் அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு முன்பும் பல திரைப்படங்கள் வந்தது. அதற்கு நாம் அரசாங்கத்திற்கு முறையிடுவோம். அது போன்ற சில சர்ச்சைக்குரிய காட்சிகளையும் நீக்கிவிட்டு தடை செய்து திரும்ப போடுவாங்க. ஆனால் இன்னைக்குள்ள சூழல் என்ன தெரியுமா? யார் யாரெல்லாம் நடுநிலை கட்சிகளாக நடுநிலை தலைவர்களாக எதிர்பார்த்தோமோ, சிறுபான்மையினர் காவலர் என்று யார் யாரெல்லாம் பிதட்டி கொண்டார்களோ அத்துணை தலைவர்களும், பேர் சொல்ல தேவையில்லை, அத்துணை இயக்கங்களும் அத்துணை தலைவர்களும் வரிசை கட்டி பாராட்டுறாங்க, வரிசை கட்டி பாராட்டுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு ஃபதகூனூன ஸவாஆ. நீ முஸ்லிமாக இருக்கும் வரை அவன் எதிர்த்து கொண்டேதான் இருப்பான். வத்து லவ் தக்ஃபுரூன, அவன் ஆசைப்படுவது என்ன தெரியுமா? கமா கஃபரு ஃபதகூனூன ஸவாஆ. அவனை போன்று நீயும் இறைவனைப்பானா மாற வேண்டும், அதைத்தான் எதிர்பார்க்கிறான். நீ இஸ்லாமியா இருப்பாயா, அப்படித்தான் வாழ்வாயா? கண்டிப்பா. இது போன்ற விமர்சனங்கள், அவதூறுகள் அவன் சொல்லிக்கொண்டே தான் இருப்பான். இந்த சமுதாயத்திற்குண்டான கடைசி கட்ட ஒரு தேவை என்ன தெரியுமா? நம் இரவல்களை, நம் சமுதாயங்களை, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மீடியாக்களை தவிர்த்து விட்டு ஒரு உலகம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல என்ன நடக்குது இன்னைக்கு சோசியல் மீடியா வெளிச்சம் போட்டு காட்டுது. வரக்கூடிய காலங்கள், வளரும் தலைமுறைகள் ஊடகத்தை சார்ந்து, குறைந்தபட்சம் நமது குரல் ஊடகத்தின் மூலமாக சமுதாயத்திற்கு தெரிவிக்கப்படக்கூடிய ரீதியில் ஊடகம் சார்ந்த துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் மீண்டும் மீண்டும் ஒரு 10 பேர் 50 பேர் கூடி ரோட்ல கோஷம் போது இனி ஆகாது. அரசாங்கத்திற்கு எந்த ரீதியில் நாம் நமது எச்சரிக்கையை தர முடியுமோ, நமக்குண்டான கண்டனங்களை அழுத்தமாக பதிவு செய்ய முடியுமோ அதுபோன்ற கண்டனங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும். இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நமது காலங்களும் நமது காரியங்களும் அதற்குண்டான எதிர்ப்பினுடைய பாதைகளை முன்னோக்கி செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற விமர்சனங்கள் கண்டிப்பாக ஒருபோதும் இஸ்லாத்திற்குண்டான தடையாக மாறிவிடாது. அது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. இந்த விமர்சனங்களிலிருந்து நாம் அகப்பட்டுக் கொள்ளாமல், அந்த விமர்சனங்களுக்கு எதிர்வினை ஆற்றுகின்றோம் என்ற பெயரில் நாம் தகாத காரியங்கள் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளாமல், விமர்சனங்களை கருத்தியலாக அரசின் துணை கொண்டு எதிர்கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கினையும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் சுபிட்சமான வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.